ஹலோ தமிழ் மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ChatGPT அவங்களோட லேட்டஸ்ட், ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் மாடலான ChatGPT 5 மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றியும் அதில் என்னென்னா இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டுங்க, நான் இந்த ChatGPT 5 மாடல் யூஸ் பண்ணி கேம் டெவலப்மெண்ட்டே பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணிடலாம். இந்த ChatGPT 5 மாடல் உங்கள் மொபைல் ஆப்லேயே சூப்பராக ஒர்க் ஆகுது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. ChatGPTயோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, கோடிங் அண்ட் வெப் டிசைன். இந்த கோடிங் அண்ட் வெப் டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு செஸ் அகாடமிக்கு தேவையான டெமோ வெப்சைட் எப்படி இந்த கோடிங் யூஸ் பண்ணி ChatGPT 5 மாடலில் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷனில் கேன்வாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும். ரைட் ஆர் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டின உடனே நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிற ப்ராம்ப்டை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே எனக்கு ஒரு செஸ் அகாடமிக்கான வெப்சைட் பண்ணணும். இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லி ரெண்டர்ட் இன் HTML கேன்வாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னோட ப்ராம்ப்டில் சப்மிட் கொடுத்த உடனே இந்த ChatGPT மாடல் 5 வெப்சைட்டை டெவலப் பண்ண போகுது. ஃபைனலாக கிட்டத்தட்ட 498 லைனுக்கான கோடிங்கை ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு எழுதி கொடுத்துருச்சு. அண்ட் இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம ரன் பண்ணணும், அதுக்கு தேவையான அடிஷ்னல் சப்போர்ட் என்னது அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயத்த நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக வெப்சைட் இங்கே ரன் கோட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே நம்மளோட வெப்சைட் இங்கே நமக்கு காட்ட ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள். ஸோ ராயல் மூவ்ஸ் செஸ் அகாடமி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்கள். புக்கை ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பிகினரில் 8 லெவல், இன்டர்மீடியட் 12 லெவல், டோர்னமெண்ட் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே கோர்சஸில் போயிட்டு பிகினர் லெவல், இன்டர்மீடியட், டோர்னமெண்ட்டுக்கான நம்ம புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. இந்த புக்கை கொடுத்து பார்ப்போம். பரவாயில்லையே, நேம் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கு. இந்த கோச்சஸ் டீட்டெயில்ஸ், ஸோ கான்டாக்ட் பேஜ் உட்பட எல்லாமே கொடுத்துருக்கு. பட் இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. பரவாயில்ல. ஸோ இங்கே ஒரு செஸ் போர்டு கூட கொடுத்துருக்கு. இன்டராக்டிவ் போர்டுன்னு சொல்லியிருக்கு. ரிசப் இங்கேருந்து இங்கே போகுது பாருங்கள். இப்படிலாம் போகாது. சும்மா ஃபன்னுக்காண்டி இதை கொடுத்த மாதிரி இருக்குது. இங்கே அடிஷ்னலாக சில சின்ன ஏதோ ஐகான்ஸ்லாம், செஸ் ஐகான்ஸ்லாம் வர மாதிரி காட்டியிருக்கு. ஸோ அந்த வெப்சைட் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேம் டிசைன் பண்ண போகிறோம். இந்த கேம் டிசைன் ஒரு இன்டராக்டிவ் டிசைனாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராம்ப்டை நான் பேஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், HTML 5ல் எனக்கு பண்ணு அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டைப்பிங் சேலஞ்ச் கேம் ஃபார் வெப் ஆப்ஸ். என்ட்ரு பண்ண உடனே அந்த ChatGPT அதுக்கான ஃபுல் கேமை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வாங்க பார்ப்போம். டன் கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு கேமை டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா ரன் கோட் அப்படின்னு கொடுப்போம். செம்மையாக இருக்க இன்டர்ஃபேஸு. பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் கொடுத்த உடனே இப்போ சூப்பராக இருக்குது. WJTC ஃப்ரண்ட் லெட்டர் V and at R. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அப்டேட் நம்பர் 3, இன்டராக்டிவ் இமேஜ் ஜென்ரேஷன். வழக்கமாக நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதே ப்ராம்ப்டை திரும்ப நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இப்போ இந்த ChatGPT 5 மாடலில் அவங்க ஒரே இமேஜுக்குள்ளே நமக்கு தேவையான மாடிஃபிகேஷனை ஜஸ்ட் ப்ராம்ப்ட் வழியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் அன் பியூட்டிஃபுல் ஹவுஸ் இன்டீரியர் டிசைன். ஸோ இப்போ நான் இங்கே இமேஜ் ஜென்ரேஷனுக்கு சப்மிட் கொடுக்குறேன். எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரான இமேஜ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் எப்படி இன்ட்ராக்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் ஸ்னோஃபால் அவுட் சைட் அப்படிங்க கொடுப்போம். எப்படி வந்து பார்க்கலாம். பொதுவாக இமேஜ் ஜென்ரேஷன் கொஞ்சம் ChatGPT ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வைக்கலாம். ஸோ பாருங்கள், சேம் இமேஜில் அவுட் சைடில் எப்படி ஸ்னோஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. பாருங்கள், இது மொதல் இமேஜ், இது ரெண்டாவது இமேஜ். ஸோ செமையாக இருக்குது பாருங்கள். மற்றபடி பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணல. அந்த ஸ்னோ இதுக்கு தகுந்தாப்புல லைட்டையும் நமக்கு வந்து உள்ளே கொஞ்சம் ப்ளூ டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த பிளான்ட்டை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் ஹைலி இன்ட்ராக்டிவ் டிசைனாக நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது இந்த இமேஜ். இங்கே ஸ்டைல்ஸும் நீங்கள் வேறு எதுவும் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனிமே ஸ்டைலில் வேணும், சைபர் பங்க் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதுவே போதும். நம்ம இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? இப்போ அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் வாய்ஸ் மோட். இந்த அட்வான்ஸ் வாய்ஸ் மோட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ரியல் லைஃப்பில் உங்களோட ஃப்ரெண்டோட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி சூப்பரான மாடுலேஷனில் இந்த வாய்ஸ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வாங்க எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஃப்ரீ மந்த்லி ப்ரிவ்யூ நேச்சுரல் கான்வர்சேஷன். இந்த நேச்சுரல் கான்வர்சேஷன் தான் இன்னும் ரொம்பவே அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. பர்சனலைஸ் டு யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். Hey, I'm ready to hit the ground running. So if there's anything you'd like me to focus on first, just let me know. ஸோ இங்கே நம்ம வாய்ஸ் Hi there. Nice to meet you. I'm excited to help you get things done. Let's get started. ஸோ நமக்கு ஏதாவது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் நியூ சேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஹே சாட் ஜிபிடி, கேன் யூ ஹியர் மீ? I can hear you loud and clear. How's it going? Yeah, I'm good. How are you? I'm doing great. Thanks for asking. Anything fun or interesting going on with you today? Can we speak in Tamil? ஆமாம், நாம் தமிழ் பேசலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி வேணும்னு சொல்லுங்க, இந்த விஷயத்துல பேசலாம். சூப்பர்ப்பா. ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே இங்கே சூப்பராக அது கான்வர்சேஷன் லெவலில் நமக்கு கொடுத்துருச்சு. அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே சூப்பரான ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்டடி அண்ட் லேர்ன். இந்த மோட் யூஸ் பண்ணி கஷ்டமான மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் இன்ட்ராக்டிவாக கேட்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இந்த சாட் ஜிபிடி மாடல் 5ஓட 6வது சூப்பரான மோடு என்ன அப்படின்னா ஸ்டடி அண்ட் லேர்ன். ஸோ இதில் போயிட்டு இந்த மேத்ஸ் ப்ராப்ளமை எப்படி அது கிளியர் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கிரேடில் இருக்கும் அப்படிங்கிறத கேட்குது. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் வந்து பிகினர் லெவல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பிகினர் லெவல் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இந்த மேத் ப்ராப்ளமை நமக்கு எப்படி பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கு. யாராவது மேத்ஸ் படித்தவங்க இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல இது கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. 6th அப்டேட் என்ன அப்படின்னா ஜிமெயில் அண்ட் கூகுள் கேலண்டர் இன்டகிரேஷன். இங்கே உங்களோட ஜிமெயிலை நீங்கள் சாட் ஜிபிடியோட இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வர்ற ஜிமெயிலுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அதுக்கான சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட் ஒன்லி ஃபார் பெய்டு யூசர்ஸ். இந்த இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸ் போயிட்டு கனெக்டட் ஆப்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கூகுள் டிரைவை உங்களால் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும், மைக்ரோசாஃப்ட் ஆண்ட்ரைவையும் உங்களால் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். பட் பெய்டு வெர்ஷன் அப்படின்னா உங்களால் ஜிமெயில் அண்ட் கூகுள் கேலண்டரையும் உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதை ஆக்சஸ் பண்ணி உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அதை காமிக்க முடியல. ஸோ இது போக உங்களுடைய பர்சனலைசேஷன் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் சாட் ஜிபிடியோட நியூ அப்டேட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ VO3 யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.